பிரியமானவர்களே, உங்களுக்கு அநியாயமும் அநீதியும் இழைக்கப்பட்ட வழக்கிலே கர்த்தர் தலையிட்டு உங்கள் வழக்கை அவர் விசாரித்து உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் வழங்குவார். சங்கீதம் 140:12 நான் வாசிக்கிறேன். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். பிரியமானவர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகம் அநீதியினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இது பொல்லாத பிரபஞ்சம் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வசனம் சொல்கிறது. இந்த பொல்லாத உலகத்திலே, பிரபஞ்சத்திலே எளிமையானவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சரியான நீதி, சரியான நியாயம் கிடைப்பது சாத்தியமற்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆஸ்தி அந்தஸ்து உள்ளவர்கள், அதிகார பலம் உள்ளவர்கள், ஆட்கள் பலம் உள்ளவர்கள், பணபலம் உள்ளவர்கள், படைபலம் உள்ளவர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள், இவர்களுக்கு சாதகமாகத்தான் இந்த உலகத்திலே தீர்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் எளிமையானவர்களுக்கு, சிறுமையானவர்களுக்கு, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுக்கப்படுவதே இல்லை. அதனால் தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நான் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் விசாரிப்பேன் என்று. பிரியமானவர்களே, உங்களை விட அதிகார பலம், ஆட்கள் பலம் கொண்டவர்கள், உங்களை விட பணபலம், படைபலம் கொண்டவர்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் படைத்தவரின் பலம் உங்களோடு இருக்கின்றது. சகல அதிகாரமும் படைத்த சர்வ வல்லவருடைய பலம் உங்களோடு இருக்கின்றது. எனவே நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வழக்கிலே தலையிட்டு உங்களுக்கு நியாயம் செய்வார், நீதி செய்வார். என்னுடைய தரப்பு நியாயத்திற்காக என் கூட நிற்க, எனக்கு சப்போர்ட்டாக இருக்க, எனக்கு ஆதரவாக இருக்க எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு திக்கற்றவனை போல, ஒரு திக்கற்றவளை போல இருக்கிறேன் என்று நீங்கள் கவலைப்படுகின்றீர்களா? வசனம் சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர் உங்கள் வழக்கிலே தலையிட்டு உங்களுக்கு நியாயமான, நேர்மையான, நீதியான, நன்மையான, ஆசீர்வாதமான தீர்ப்பை உங்களுக்கு சாதகமாக வாங்கி தருவார். ஆகாப், ஏசபேல் என்பவர்கள் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் மீது ஆசை வைத்து அதை அபகரிக்க அவன் மீது அபாண்டமான பழியை சுமத்தி அவனுக்கு அநியாய தீர்ப்பு கொடுத்து அவனை அழித்தார்கள். தட்டி கேட்க யாரும் இல்லை, இவன் ஒரு நாதியற்றவன் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் தலையிட்டார், கர்த்தர் விசாரித்தார். ஏசபேலின் குடும்பத்தில் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் அழித்து போட்டார். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே உள்ள நீதிமன்றத்திலே உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கப்படாவிட்டாலும் பரலோக நீதிமன்றத்திலே உங்களுக்கு நிச்சயமான நியாயமான தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். அவர் இறங்கி வந்து உங்களுக்கு நியாயம் செய்வார். விபச்சாரத்திலே கையின் களவுமாக பிடிபட்ட அந்த விபச்சார ஸ்திரீயை, அவளோடு கூட பாவம் செய்த யூதர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அவளை மட்டும் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அநீதியான தண்டனை தீர்ப்பு கொடுக்க நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வழக்கிலே தலையிடுகின்றார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மீது எரிய கடவன் என்கிறார். எல்லோருமே கலைந்து போகிறார்கள். இயேசு அவளுக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார், மறுவாழ்வை கொடுக்கின்றார். இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அறிவுறுத்தி அனுப்புகின்றார். அதே போல நீங்கள் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக, அவரை ஆண்டவராக, இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் செய்த தவறுகளுக்கு இப்பொழுது தண்டனை தீர்ப்பு கொடுக்க மனிதர்கள் சூழ்ந்திருக்கின்றார்களா? கர்த்தராகிய இயேசு அந்த வழக்கிலே தலையிட்டு உங்களுக்கு நியாயம் செய்வார்.